வணக்கம். இந்த வாரத்துடைய பாப்புலர் தமிழ் ரிலீஸ் கொம்பு சிவி. பாப்புலரா அப்படின்னு அதிர்ச்சியாக யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. எனக்கு நேற்று காலையில் இந்த படம் வருதுன்றது ஞாபகம் வந்துச்சு. சண்முக பாண்டியன், விஜயகாந்த், சரத்குமார் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக்கில் இளையராஜா குரலில் ஒரு சென்டிமெண்ட் பாட்டு ஒன்று இருக்குது. 2018 சீமராஜாவுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிற பொன்ராமுடைய டைரக்ஷன், இப்படியான ஃபேக்டர்ஸ் சேர்ந்து இருக்கிற இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். கொம்பு சிவி. வைகை அணை கட்டப்பட்டதுனால 12 கிராமங்கள் பாதிக்கப்படுது. அங்கே விவசாயத்தை நம்பி இருந்த மக்கள் எல்லாம் வாழ்வாதாரத்துக்காக கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இறங்குறாங்க. அப்படி ஒருத்தர் தான் சரத்குமார். கஞ்சா கடத்தல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தன்னுடைய ஊர் மக்களுக்காக ரொம்ப நல்லது பண்ற ஒரு மனுஷன். சண்முக பாண்டியனுக்கு சின்ன வயசுலேயே அவர் ஒரு முக்கியமான உதவி பண்றாரு. இதனால அவர்கிட்டயே வேலைக்கு சேரணும் நடமுடிச்சு வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு. பாண்டியன் நிறைய பணம் சம்பாதிச்சு அதே ஒரு பெட்டு மாதிரி போட்டு தூங்கணும் அப்படிங்கிறதான் பாண்டியனுடைய நீண்ட நாள் கனவு. இவங்க பண்ற கஞ்சா வியாபாரத்துக்கு தொடர்ந்து போலீஸ்னால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இவங்களை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு டெரரான போலீஸ் வில்லன் வராரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த கதை. சிங்கிள் ஹேண்டடாக இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு சரத்குமார். ரொக்கப்புலி அப்படிங்கிற கேரக்டரால் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த கேரக்டரை பண்ணியிருக்காருன்றது ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது. படத்தோட ஹீரோவும் இவர் தான். ஃபுல் லென்த் காமெடி, கொஞ்சூண்டு எமோஷன் ரெண்டுத்துலையுமே சரத் ஸ்கோர் பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் செக் போஸ்ட் தாண்டதை வச்சும் லாரியை வச்சும் ஒரு குட்டியூண்டு காமெடி போர்ஷன் ஜெனுவினாக நம்மளை சிரிக்க வைக்கிற மொமெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி இந்த கொம்பு சிவி ஒரு டோட்டல் மிஸ்ஃபயர். 1976 ஆரம்பிக்கிற கதை 1994 சம்பவங்கள்ன்ற மாதிரி ஒரு டைம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் எங்கேயுமே அந்த பீரியட் படத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் இல்லவே இல்லை. லேண்ட்லைன் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க அவ்வளவே. ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணால் படம் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான். மற்றபடி எந்த டீட்டெயிலிங் இந்த படத்தில் கிடையாது. ஏன் 1994 நடக்கிற மாதிரியான ஒரு சீனில் கூட கேலண்டரில் 1976 டேட் இருக்குது. அந்த லெவலில் தான் கவனித்து பண்ணியிருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இன்னும் இயக்குனர் பொன்ராம ஹார்ன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நிறைய சீன்கள் மாதிரி எடுத்து, ஆனால் அதை மாதிரி இருக்கக்கூடாது, அதை கழிச்சு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. பட் சுத்தமாக ஒரு சீன், ஒரு காமெடி, ஒரு எமோஷன் தக்குண்டு கூட ஒர்க் ஆகலை. ஹீரோயினுக்குன்னு உருப்படியான ரோல் ஒன்று கதையோட வர மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க. பட் யோசிச்சிருக்காங்க அவ்வளோதான். மேற்கொண்டு அதை டெவலப் பண்ணாமல் எழுதாமல் சம்பிரதாயமான ஒரு ஹீரோயினாவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய திரைக்கதை எழுதப்பட்ட விதமே ரொம்ப வியர்டாக இருந்தது. இன்டர்வல் வரைக்கும் ஜஸ்ட் இந்த 2 கேரக்டர்ஸோடைய பிரதாபங்களை மட்டுமே காட்டுற மாதிரி காட்சிகள் வந்து போகுது. இன்டர்வலுக்கு மேலே தான் மெயின் வில்லன் சுஜித் சங்கர் கேரக்டரே வராரு. ஸோ அங்கே இருந்து தான் கதைங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பமாகுது. அந்த அளவுக்கு கொஹரன்ஸே இல்லாத ஒரு ஃப்ளோ. வில்லனுக்கும் இவங்க 2 பேருக்கும் கிளாஷ்ன்ற மாதிரி செம்மையாக பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை ஒழுங்காக செட் பண்ணோம் இல்லையா? செட் பண்ணவே இல்லை. அப்புறம் இந்த கிளாஷ் எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ யார் செத்தா என்ன மூடு தான். ஓப்பனிங்கில் ஷாக்கிங்கான ஒரு விஷுவலை காட்டணும்னு காட்டுறாங்க. ஆனால் அதனால இந்த கதையில் எந்த இம்பாக்டும் இல்லை. இன்டர்வல்ல ஜெயில் பிரேக் ரேஞ்சுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக்லாம் வச்சிருக்காங்க. பட் சும்மா அடிதடி மட்டும்தானே தவிர ஸ்மார்ட்டாக எதுவும் இல்லை. அதோடைய ரியாக்ஷன் மாதிரி ஒரு கோட் சீன் ஒன்று வருது பாருங்க. அதுவும் செம்ம அபத்தமா கோவம் வர காமெடியா மட்டுமே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய டிராவல் ஸ்ட்ரெச், திடீர்னு வர ஐட்டம் நம்பர், பிரபாகர் கேரக்டர் இவங்களை அவமானப்படுத்த ட்ரை பண்றது, தெலுங்கு லாங்குவேஜை வச்சு ட்ரை பண்ண சீப்பான காமெடின்னு நம்மளை தெளிய வைக்காமே அடிச்சுட்டே இருக்காங்க. இவனுடைய பின்னணி இசை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா பழைய ஸ்டைல் கதைங்கிறதுனால பின்னணி இசையும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பட் கண்டிப்பா நாட் பேட். ஆனா பாடல்கள் எல்லாமே சுமார். பொன்ராம் படங்களுக்கே உரிய அந்த பளிச்சு சினிமாட்டோகிராஃபியை ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியம் இந்த படத்தையும் டெலிவர் பண்ணியிருக்காரு. எடிட்டர் தினேஷ் பொன்ராஜ் இன்னும் கூட தாராளமா இந்த படத்தை ட்ரிம் பண்ணிருக்கலாம். சண்முக பாண்டியன் ஆக்ஷன் காட்சிகளில் தொடர்ந்து பெட்டரா தெரிகிறாரு. அப்படியே ஆக்டிங் காட்சிகளையும் பெட்டரா தெரிஞ்சா நல்லா இருக்கும். தார்னிகா புதுமுகம், ஸோ மன்னிச்சு விட்டுடலாம். கிரிட்டிக்கலாக எவ்வளோ சொல்லிட்டு ஒரே ஒரு நல்ல விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக விவசாயிகள் பிரச்சனையை பேசுகிற ஒரு சின்ன போர்ஷன் இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே இந்த பயிரெல்லாம் பண்ணிட்டு அதை அறுவடை பண்ணி வியாபாரம் பண்ணலாம், அது காசு வரும், கல்யாணம் பண்ணலான்ற ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் கமிட்மெண்ட் மாதிரி இருக்கும். அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது வெள்ளம் வந்து மொத்தமாக மூழ்கிடும். ஆக்சுவலாக அதை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணுற சீன் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. இதுதான் இந்த படத்துடைய கோராக இருந்திருக்கணும். இதை வச்சு இந்த கதையை ஒர்க் பண்ணியிருந்தா, டெவலப் பண்ணியிருந்தா இந்த எமோஷனாவது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை கூட ஜஸ்ட் ஒரு பேக்ட்ராப்பாக மட்டுமே வச்சு தன்னுடைய ஸ்டைலில் படு ஜெனரிக்கான ஒரு கமர்ஷியல் திரைக்கதையை எழுதியிருக்காரு பொன்ராம். மொத்தத்தில் இந்த கொம்பு சிவி பொன்ராம் சிவிலையும் சரி, சண்முக பாண்டியன் சிவிலையும் சரி ஒரு ப்ரொஃபஷனல் ஹைலைட்டாக இருக்காது. டிஎஸ்பி, எம்ஜிஆர் மகன் மாதிரியான படங்களை விரும்பி பார்க்குறவங்க இந்த படத்தையும் ட்ரை பண்ணலாம். 10-12 வயசு பையன் கத்தி எடுத்து குத்துறா மாதிரிலாம் அதிர்ச்சியான சீன்லாம் வச்சுருக்காங்க. அதை விட்டு அடல்ட் கண்டென்ட்ற மாதிரி இந்த படத்தில் எதுவும் இல்லை. கதையை ரொம்ப சிறுபள்ளத்தனமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் என்னுடைய ரேட்டிங் UA 16+.